ஹிந்தி முகமூடியில் சமஸ்கிருத திணிப்பு ஒளிந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பது ஏன் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஹிந்தியால் தமிழ் அழியாது என்ற போதும் தமிழ் பண்பாடு அழிந்து போகும் என்பதாலேயே எதிர்ப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஓர் இனத்தை அழிக்க அதன் மொழி மீது தாக்குதல் நடத்தி பண்பாட்டை சிதைக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பேசியதை முதலமைச்சர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் உள்ளிட்ட ஹிந்தியை ஆட்சி மொழியாக கொண்ட மாநிலங்களில் 25க்கும் மேற்பட்ட பூர்வீக மொழிகள் சிதைக்கப்பட்டு அவை சார்ந்த பண்பாடுகள் அழிக்கப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திராவிட இயக்கம் ஏற்படுத்திய விழிப்புணர்வினாலும் தொடர்ச்சியான போராட்டத்தினாலும் தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டு பண்பாட்டு பெருமைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதனை சீர்குலைக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளை மத்திய அரசு திணிக்க முயல்வதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.